அதிகமான உழைப்பை கொடுக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திராவிட இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் உள்ள நட்பு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது 100 ஆண்டு காலமாக தொடரக்கூடிய நட்பு. தலைவர் கலைஞர் அவர்களோ திராவிட இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் நானே கம்யூனிஸ்டாக ஆகியிருப்பேன் என்று சொன்னார். எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஸ்டாலின் என்று பெயரும் வச்சார். எனக்குள்ள அந்த உணர்வு ஓடுற காரணத்தால் தான் உங்களில் ஒருவனாக எப்பொழுதும் உங்களோட இருக்கிறேன். இங்க சொன்னார்களே 2 நாட்களுக்கு முன்னாடி சிராவையல்ல, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிராவையல்ல உத்தமர் காந்தி தோழர் ஜீவா சந்திப்பின் நினைவா தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சிருக்கக்கூடிய அரங்கத்தை திறந்து வச்சேன். அதேபோல் தொடர்ந்து வருகிற 6ஆம் தேதி சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள காரல் மார்க்ஸ் சிலையை வருகின்ற 6ஆம் தேதி திறந்து வைக்க இருக்கிறேன். இப்படி உங்கள ஒருவன நானும், என்னில் பாதியா நீங்களும் இருப்பதால் தான் ஸ்டாலின் என்று நினைக்கும் போதெல்லாம் என்னுள் சிவப்பு வந்து குடிகொள்கிறது. நமக்குள் இருக்கக்கூடிய நட்பு என்பது தேர்தல் அரசியலை கடந்த நட்பு. சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரவாதம்னு மக்களை ஒடுக்கக்கூடிய அத்தனைக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் ஓரணியில் என்று பணியாற்றணும்னு என்ற நோக்கத்தில் உருவான தோழமை நம்முடைய தோழமை. நான் உறுதியா சொல்றேன், இந்த தோழமைதான் பாசிசத்தை ஒழிக்கும், வீழ்த்தும். இந்த தோழமைதான் எதாச்சாதிகாரத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் மதவாதத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும். நம்முடைய இந்த நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க என்னென்னவோ கனவுகளை கண்டாங்க. இந்த ஒற்றுமையை சிதைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் தான் சிதைஞ்சு போயிருக்கு. நம்முடைய இந்த தோழமை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது.